விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. ஸோ இன்றைக்கி இப்போது நான் பார்த்து முடிச்சுட்டு அந்த படத்தை பற்றி உடனே உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஃபோன் ஆன் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரம் முடியுதோ பெஸ்ட்டு வச்சிடுறேன். ஸோ பர்ஃபெக்ட் டேஸ் பை விம் வெண்டர்ஸ். நீங்கள் மூவியில் இருக்குது இல்லை டாரண்ட் டவுன்லோட் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்களோ அப்படி தெரியுமா பார்த்துக்குங்க. விம் வெண்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஜெர்மன், ரொம்ப வருஷமாக இருக்கார், நிறைய நடப்படம்லாம் பார்த்துருக்காரு. பாரிஸ் டெக்ஸாஸ்னு ஒரு படம் இருக்குது, ரொம்ப அருமையான படம். தெரியுன்னா பையனை ஃபேமிலியை தேடி ஒரு அப்பாவோட ட்ராவல் மாதிரி. எய்ம்லெஸ் சர்ச் அப்படிம்பாங்க. அதாவது ஆர்ட் கேட்டகரியில் வருவார். கமர்ஷியலாகவும் நல்லா சிறப்படம்லாம் ஓடி இருக்குது. ராபி முல்லர் என்னோடய ஃபேமஸான கேமராமேன். அவங்க 2 பேர் கொலாபரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அவரோட ஜப்பானில் போய் எடுத்த படம், விம்மண்டர்ஸ் எடுத்த படம் பர்ஃபெக்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹீரோ கோஜி டெக்குஷா, நல்ல பேர், அவர் ஹீரோ பேர் மறந்துடுச்சு. அவர் படத்தில் ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவர், டோக்கியோ, ஜப்பானில். டோக்கியோ டாய்லெட் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டுன்னு. உண்மையில் படம் எப்படி நடந்திருக்குன்னா அது அப்புறம் சொல்லலாம். ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஒருத்தர் தனியாக ஒரு வீட்டில், சின்ன ஒரு வீட்டில் இருக்கார். அவருக்கு ஒரு சின்ன கார்டன் வச்சுருக்காரு, ஒரு சின்ன லைப்ரரி, குட்டி புக்ஸுங்க சேர்த்து வச்ச புக்குங்க. விடியகாலில் எந்திரிப்பார், செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவார், ப்ரஷ் பண்ணுவார், ட்ரிம் பண்ணுவார், குளிப்பார். குளிக்கிறது அப்புறம் போயிட்டு ட்ரெஸ் மாட்டுவார். கீழே காஃபி இருக்கும், அந்த கேன் மிஷின்லாம் ஜப்பான் நிறைய வச்சுருப்பாங்க, அதை எடுப்பார். அவரோட ப்ளூ கலர் வேன் இருக்கும், ஏறுவார். அதில் ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும். உட்காந்துட்டு கேசட் பிளேயர் வச்சுருப்பார் அந்த வேனில். அவருக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று சூஸ் பண்ணியிருப்பார் போல். அருமையான இங்கே வெஸ்டர்ன் பாட்டாக வச்சுருப்பார். கேசட்டை போடுவார், கிளம்புவார். அங்கே எங்கெங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்களோ அந்த டோக்கியோ டாய்லெட் ப்ராஜெக்ட், அங்கெல்லாம் போய் க்ளீன் பண்ணுவார். க்ளீன் பண்ணிட்டு திருப்பி வருவார். அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அங்கே போய் ஆர்டர் பண்ணுவார், சாப்பிடுவார், சைக்கிள் எடுப்பார், சுற்றுவார், வீட்டுக்கு வருவார், தூங்குவார். திருப்பி காலைல எழுந்திரிப்பார். அது நடுவில் ஒரு ஃபோட்டோ கேமரா வச்சுருப்பார், அதில் போய் ஒரு மரத்தை ஃபோட்டோ எடுப்பார். திருப்பி காலையில் தூங்குவார். தூங்கும்போது புக்கு படிப்பார். வில்லியம் ஃபாக்னர், ரொம்ப ஃபேமஸான ஜாப்பனீஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ஃபேமஸான இங்கிலீஷ் ஆத்தர்லாம் படிப்பார். தூங்குவார். திருப்பி காலையில் எழுந்திரிப்பார், செடிக்கு தண்ணி ஊற்றுவார், ட்ரெஸ் மாற்றுவார், காஃபி கேன் எடுப்பார், வேனில் ஏறுவார், பாத்ரூம் க்ளீன் பண்ணுவார். அப்புறம் குளிப்பார். பப்ளிக் பாத் ஹவுஸ் மாதிரி இருக்குது, குளிப்பார். அவருக்கு இடத்துல போய் சாப்பிடுவார், சைக்கிளில் போவார், வீட்டுக்கு வருவார். இப்படியே ஒரே வாழ்க்கையை தொடர்ந்து தனக்குன்னு சில கம்மியான ப்ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு போஸ்ட் 40 ஆன ஒரு ஆள், ஒரு 50 வயசு இருக்கிற ஒரு ஆள். ரொம்ப அமைதி, அதிகம் பேச மாட்டார். தேவையான பார்த்தோன்னா வெறும் சைகை மட்டும் தான். தேவையான போது வார்த்தை வரும். படத்துலேயே ஒரு 10 லைனுக்கு மேலே பேசியிருக்க மாட்டார். இதுதான் கதை. இது எப்படி சார் கதையாகும்? சினிமானா ஒரு கான்ஃப்ளிக்ட் வேணும், சண்டை வேணும், ஹீரோவுக்கு ஒரு கோல் வேணும், அப்படிலாம் 1000 சொல்லுவாங்க. ஆனால் இது இந்த டெய்லி வாழ்க்கையில் நம்ம ஒரு 10 நாள் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்தில். அதில் அவருக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. ரொம்ப நாளாக இந்த படம் நல்ல பேர் வாங்குச்சு, கான்ஸ்ல அவார்டு வாங்குச்சு. நடித்தவருக்கு ஃபேமஸான ஹீரோ அவார்டெலாம் வெனிஸில் எங்கேயோ வாங்கினார். விம்மண்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான கதையாக இருந்துச்சு. ஓகே சொல்லிட்டு நாளாக நான் ஒரு நல்ல படம் பார்க்குறேன் அப்படின்னா அந்த படத்தை அதுக்குன்னு ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். யாரும் தொல்லை பண்ணக்கூடாது, நல்ல மூடில் இருக்கணும், ரூம் நல்ல செட்டப்பில், அதுக்குன்னு லைட்டு, அதுக்குன்னு டைம்லாம் செட் பண்ணிட்டு உட்காந்துட்டு பார்ப்பேன். இது ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்தாலும் உட்காந்துட்டு நேற்று பயங்கரமாக தூக்கம் கட்டிடுச்சு. பாதியில் முடிச்சு இன்றைக்கி பாதி முடித்தேன். முடிச்சு அப்படி சரி ஃபோன் ஆன் பண்ணி இந்த பாட்காஸ்ட் அந்த ஃபீலை பேசிடுவோம், மறந்துடுவோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி செட் ஆச்சு அப்படின்னா,
டோக்கியோ டாய்லெட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டுன்னு ஒரு 18 பாத்ரூம் பப்ளிக் பாத்ரூம்ஸ் ஜப்பான் கட்டியிருப்பாங்க போல், 11-12 ஒரு வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான ஆர்கிடெக்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டரண்டினோ, மார்ட்டின் ஸ்கார்செஸி, விம் வெண்டர்ஸ் எல்லாருமே கேட்டிருப்பாங்க போல். ஷார்ட் ஃபிலிம்ஸில் டாக்குமெண்ட்ரி விம் வெண்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன், நான் டாக்குமெண்ட்ரி வேணாம், நான் வந்து இந்த டோக்கியோ டாய்லெட் ப்ராஜெக்ட்டில் க்ளீன் பண்ணுற ஒருத்தரோட கதை ஒன்று யோசிச்சிருக்கேன், அதிலிருந்து கதையிலே இந்த இடத்துல நம்ம காட்டிடலாம்னு சொல்லி ஐடியா வச்சுருக்கேன், இது நல்லா இருக்கே அப்படியே பண்ணுங்களேன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அந்த டோக்கியோ டாய்லெட் ப்ராஜெக்ட்டுங்கிற ஷர்ட்டும் வரும், அந்த பாத்ரூமும் காட்டுவாங்க. ஆனால் கதை வந்து அதை க்ளீன் பண்ணுறவரோட வாழ்க்கை கதை. ஸோ இவருக்கு வந்து இது வந்து ஒரு 17 நாளில் 20 நாளில் எழுதிட்டு 17 நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. ரொம்ப கம்மி டைமில் நம்ம டக்குன்னு முடித்தது. விம் வெண்டர்ஸோட இன்டர்வியூ எடுத்து பார்த்தா லாக்டவுனில் வந்து நம்ம வந்து மக்களோடலாம் சோஷியலாக பழகாமல் நம்மளால் தனியாக வீட்டுக்குள்ளே இருக்க முடியும், நம்மளால் முடியும் அப்படிங்கிறத உலகம் நமக்கு காட்டுச்சு, எல்லோரும் இருந்தோம். ஸோ அதிலிருந்து நான் வந்து ஒரு கதை யோசிக்க ஆரம்பித்தேன். சொல்லி எனக்கு இவரோட கதை ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓஷோ என்ன சொல்லுவார்னா, ஓஷோவோ ஜேகேவோ ரொம்ப நார்மலாக வாழ்கிறது தான் மிக எக்ஸ்ட்ராடினரியான விஷயம் அப்படிம்பாங்க. இதில் விம் வெண்டர்ஸே வந்து ஐ வாண்ட் டு போர்ட்ரே எ மேன் வாண்ட்ஸ் நத்திங் அப்படின்னு சொன்னார். எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை. இதை வந்து ஜேகேவோ ஓஷோவோ ரொம்ப நார்மலாக ஆர்டினரியாக இருக்கிறதா மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் தேவைப்படும் அப்படிம்பாங்க. அது எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்மீக விஷயத்தை ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு படம் அழகாக சொல்லிட்டு போயிட்டாரோ. விம் வெண்டர்ஸ் எவ்வளவோ படம் பெரிய படம்லாம் எடுத்திருக்காரு, ஆனால் இன்றைக்கி அவரோட பெஸ்ட்டு படத்தில் பெர்ஃபெக்ட் டேஸ் முதல்ல உட்காந்துருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அந்த படபடப்பு டென்ஷன் பில்ட் பண்ணுங்கள், ப்ரெஷரை பிடிச்சிங்க, கடைசியில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், கத்தார்சிஸ், ஹீரோவை சஃபர் பண்ண வைங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு கதைக்கான ஒரு மாடல் இருக்கும். கான்ஃப்ளிக்ட் கொண்டு வாங்க, ஒரு கெட்டதை கொண்டு வாங்க, மரணத்தை காட்டுங்க, ஒரு இந்த கற்பழிப்பை காட்டுங்க, கொலையை காட்டுங்க, மக்கள் வந்து சைக்கோ, இந்த டேவிட் ஃபின்ச்சர் வந்து மக்கள்லாம் பெர்வர்ஸ்னு சொல்லுவார் அந்த ஆள், எனக்கு அதுலேருந்து எனக்கு அவர் பிடிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுவாங்க சஃபரிங் எல்லாமே இன்எவிட்டபிள். ஆனால் லைஃப்பில் வந்து அது மட்டுமே வாழ்க்கையில் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறது, குட்டி குட்டி நல்லவங்களால தான் உலகம் வாழுதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கிற மக்களை ஏன் யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்களுக்குள்ள கதை இருக்காதா? யாருமே கதை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. சராசரி மனிதன் என்பதே இங்கே இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும், அவனுக்கு ஏதாவது ஒரு தேடல் இருக்கும், அந்த தேடலை விரக்தியாக இருப்பான், அதை தேடிக்கிட்டே இருப்பான், இல்லை அவனுக்கான பதில் வேற ஒரு இடத்துலையா இருக்கும்னு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும். சின்ன மனிதர்கள் இவங்கெல்லாம் பொறுமையாக அவங்க வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால மட்டுமே தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களை கதைங்களை ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லும்போது இந்த பெர்ஃபெக்ட் டேஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. அவங்க கூடவே இன்னொருத்தர் வந்து வேலை செய்வார், பாத்ரூம் கழுவார். அவர் வளவலன்னு பேசிக்கிட்டு இருப்பார், இவர் பேச மாட்டார், வேலையை மட்டும் பாருப்பார். அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், டேட்டிங் போவாங்க, அவங்க காரை கொஞ்சம் கொடுக்குறீங்களாம் பார். இந்த தொடர்ந்து தனக்குன்னு ஒரு சின்ன வாழ்க்கையை வச்சுட்டு இருந்தவங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு விஷயம் வந்துச்சுன்னா படப்படப்பாயிடுவாங்க. அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து கட் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆவார், காரை கொடுப்பார், பின்னாடி உட்காந்துப்பார், கடுப்பாவார், காசு இருக்காது அவனுக்கு லவ் பண்ணுறதுக்கு, உங்கள் கேசட்டை வித்துடலாமாம்பா. இவனும் கூட போவார், ஆனால் தரமாட்டார், காசு கூட கடனாக கொடுப்பாரு, நைட்டி சாப்பாடு காசு இருக்காது, ஆனால் கேசட்டை தரமாட்டார். அவருக்கு இருக்கிற ப்ரெஃபரன்ஸே அவருக்கு பிடிச்ச இங்கிலீஷ் பாட்டு, அவருக்கு பிடிச்ச புக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை துணியை துவச்சிட்டு போயிட்டு ஒரு புக்கு ஒன்று வாங்குறது, அவருக்கு பிடிச்ச ஒரு ஹோட்டல் ஒன்று அங்கே சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு தூங்குறது தான். ஸோ இப்படி இருக்கும்போது அவனுக்கு சொந்தக்காரன் பொண்ணு ஒன்று வருது, அப்போ தான் ஃபேமிலி இருக்குன்னு தெரியுது. அது நிறைய ஸ்பாய்லர் படத்தில் வந்து ட்விஸ்ட்டுங்கிறதே ஒன்றும் இல்லை. அது ஸ்பாய்லர் கூட நீங்கள் படம் பாருங்கள், தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஓக்கலில் நான் இது வரைக்கும் எந்த படத்தை பற்றிலாம் பேசுனதே இல்லை, ஒரு ஃபிலாசபி ஓஷோன்னு ஓடிடுவேன். ஆனால் இது வந்து நம்ம பாட்காஸ்ட் கேட்குற எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு பொண்ணு ஒன்று வந்திருப்பா, சொந்தக்கார பொண்ணு வந்திருப்பா, 2 பேரும் போவாங்க, ஒரு பிரிட்ஜ் கிட்ட நிற்பாங்க. இது மாதிரி இதில் இறங்கி நம்ம தண்ணிக்குள்ளே போகலாமான்னு கேட்பா. அவர் வந்து நெக்ஸ்ட் டைம் அப்படிம்பார். நெக்ஸ்ட் டைம்னா எப்போ அப்படின்னு அவள் கேட்பா. இவர் நெக்ஸ்ட் டைம் அதாங்க நெக்ஸ்ட் டைம்னா எப்போங்க? நெக்ஸ்ட் டைம் தானேம்மா, எப்போ அந்த நெக்ஸ்ட் டைம் வரும் அப்படின்னு கேட்பா. அப்போ சொல்லுவார், நெக்ஸ்ட் டைம் இஸ் நெக்ஸ்ட் டைம், நவ் இஸ் நவ் அப்படிம்பார். அவள் அதை பாட்டாக பாடிக்கிட்டே சைக்கிளில் திரும்பி போவாள். நெக்ஸ்ட் டைம் நவ் இஸ் நவ். இது வந்து ஒரு மிக ஒரு ஆழ்ந்த ஒரு வாழ்க்கையின் புரிதலை வந்து அவர் பேசின 10 லைனில் இதில் 2 லைன் போயிடுச்சு. நவ் இஸ் நவ் அப்படிங்கிறது தான் ஓஷோ வந்து அடிச்சுக்கிறதோ, ஜேகே வந்து சொல்கிறதோ, புத்தர் சொன்னதோ. நவ் இஸ் நவ். அந்த நவ்வு தான் கோடிக்கணக்கான பலாயிரம் கோடிக்கான நவ்வு தான் உன்னோட வாழ்க்கை. ஒவ்வொரு செகண்டும் ஒரு நவ்வு இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாக இருக்கும். இன்னசென்சி ஆஃப் த ப்ரெசன்ட் அப்படின்பார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. அந்த நவ்வில் வாழ்கிற ஒரு மனிதன்
அது வந்து இந்த படத்தில் வந்து அதை வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த ஜென் தத்துவம்லாம் பார்த்தீங்கன்னா, ஜென் மொனாஸ்ட்ரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொட்டீனான ஒரு வாழ்க்கை ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு வெறும் தண்ணி மட்டும் எடுத்து கிணத்துல ஊற்றிக்கிட்டே இரு அப்படிம்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு கிச்சனில் சமைக்கிற வேலை மட்டும் பாரு. ஒரு 10 வருஷத்துக்கு வெறும் எல்லோரும் ஏஞ்சி போனதுக்கப்புறம் பாயை எடுத்து போடுற வேலையை மட்டும் பாரு அப்படிம்பாங்க. இது பார்க்க இதில் என்ன இருக்குது அப்படிங்களா? நான் வருஷம் சொல்லுவார், இருக்கிற மிகவும் கடினமான விஷயம் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தை டெய்லி நேர்த்தியாக பண்ணுறது தான் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து பாம்பேட் ஆகுதுன்னு தெரியும். எங்கள் அப்பா வந்து ரேடியோ நியூஸ் மட்டும் தாத்தா கேட்டிருப்பார். அப்பா டிவியில் வர அஃபிஷியல் நியூஸ் மட்டும் தான் கேட்டுப்பார். 8 மணிக்கு டிவியில் வர்றது. நமக்கு நியூஸ்லேருந்து, பாட்காஸ்ட்லேருந்து, வீடியோலேருந்து, ஆடியோலேருந்து, பாட்டுலேருந்து, ஆர்டிக்கல், வெப்பேஜ், சோஷியல் மீடியா, ஃபீடுன்னு ஒரு நாளைக்கு நம்ம அப்பா தாத்தாவோட 100 மடங்குக்கான இன்ஃபர்மேஷன் மூளையில் ஏறிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து ஒரு ட்ரூத்தை நம்ம பெர்சீவ் பண்ணுறதுக்குள்ளே அந்த ட்ரூத்து பொய்ன்னு சொல்லி கான்ஸ்பிரசின்னு சொல்லி பல ஆங்கிலேருந்து மல்டிபிள் ட்ரூத் வந்து நமக்கு வந்து எது உண்மைன்னு தெரியாமல் புழம்புல ஒரு காலம். அதையெல்லாம் ஒதுக்கிட்டு தனக்கான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாழ்கிற ஒரு ஆளை பற்றியான ஒரு கதையாக நான் அந்த பெர்ஃபெக்ட் டேஸ் பார்க்குறேன். எனக்கு இது மாதிரி படம் முறை மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. முறை இப்படி ஒரு டெய்லி ரொட்டீனாக போகிற வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ அழகாக நீங்கள் காட்டிட முடியும். இந்த படத்தில் அது இருக்கும். இத்தனைக்கும் இவர் வந்து ஒரு ஜெர்மன், ஆனால் ஜப்பானில் போய் ஜப்பானீஸ் மக்களை வச்சு எடுத்து ஜப்பானோட அகாடமி அவார்டுக்கு இந்த படத்தை நாமினேட் ஆக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ஹோல்சமாக ஒரு படம் பார்க்கும்போது ஹோல்சமான ஃபீல் இருக்கும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் வந்து ஹீல் பண்ணணும். கலை வந்து உங்களை ஹீல் பண்ணணும், உங்களை மாற்றணும். அது ரொம்ப நம்புகிறவன். பாட்காஸ்ட்டை வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஹீலிங்க்கான ஒரு ஆர்ட் மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறேன், அந்த கேட்குற யாராவது ஒருத்தங்க அமைதியாக நீங்கள் தூங்குறீங்க, உங்களால் தூங்க முடியுது நான் பேசுகிறத கேட்டுன்னா யார்ட்டு வந்து உங்களை ஹீல் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு கொதித்து எழ செய்யலை, குழப்பமாக யோசிக்க வைக்கல, உங்களை வந்து தூங்க வைக்குது, உங்களை மனசை அமைதியாக்குது, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட் பீட் கூடவே என் கையை வச்சு உங்களை தொட்டு நெஞ்சு தொட்டு தூங்க வைக்கிற மாதிரி தான் அது வந்து நான் பண்ண உருப்படியான விஷயத்தில் ஒரு விஷயமாக இந்த பாட்காஸ்ட் பேச வச்சுருக்கேன். அப்படியே அதை ஒரு படமாக எடுத்திருந்தா என்னவாக இருக்குன்னா, பெர்ஃபெக்ட் டேஸ் படத்தை வந்து நான் வந்து சொல்லலாம். அவருக்கான ஃப்ளாஷ்பேக்கு, எங்கேருந்து வந்தார், யாராக இருந்தார், அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த விஷயம் தனியாக இருக்கார், எதுவுமே கதையில் காட்டலை. அது நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ராசஸ் தாண்டி தான் வரும். நம்ம கையிலையுமே இல்லை. அதுவாக நடக்கும். நம்ம அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட வாழ்க்கை. யாருமே எனக்கு இந்த வயசில் துன்பம் கொடு, இந்த வயசில் இன்பம் கொடுன்னு கேட்டெல்லாம் பிறக்கும் போது எந்த இடத்துல எந்த சமுதாயத்தில் எந்த ஒரு சூழ்நிலையில் பிறந்து எதை மாதிரி விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம நடக்கிற விபத்துகளை பொறுத்து நம்ம யாருக்கு பிறந்திருக்கோங்கிறத பொறுத்து அடிபட்டு ஒரு லெவலுக்கு வந்து நிற்கும் போது தான் நமக்கு ஏன் இதெல்லாம் ஆச்சுன்னு யோசிப்பேன். தவிர எதுவும் பிளான் பண்ணி நடக்கிறது இல்லை. ஸோ அப்படி தான் நான் அந்த ஹீரோவை பார்க்குறேன். அவரோட பாஸ்ட் நமக்கு தேவை. இப்போ அவர் என்னவாக இருக்கார், அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன இந்த இன்ட்ரோவர்ட்ஸுங்களோட வாழ்க்கையெல்லாம் சொல்லுவாங்க. நம்மள மாதிரி நம்மள வச்சுக்கோங்க, இந்த இன்ட்ரோவர்ட்டுகளோட வாழ்க்கையெல்லாம் வந்து பெருசு சுவாரஸ்யமாக இருக்காது அப்படிம்பாங்க. ஆனால் வெளியில் பயங்கரமாக இருக்கிறது தான் உங்களுக்கு சுவாரஸ்யங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அவங்கவுங்களோட பார்வைக்கு தான் அது சுவாரஸ்யம் அப்படிங்கிறது. இப்போது எனக்கு வந்து என் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு 100 புக்கு வந்து அழகாக தெரியலாம். இன்னொருத்தங்களுக்கு ஏன் புக்கெல்லாம் கொட்டி வச்சுருக்க அப்படின்னு தெரியலாம். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து புக்கு படிக்கிறது கடுப்பாக இருக்கும். எனக்கு ட்ராவல் பண்ணுறது பெரிய கடுப்பு. எனக்கு எங்கேயாவது வெளியே போகலான்னா அவ்வளோ கடுப்பாகும். முடிச்சுட்டு வரும்போது உடம்பு வலிக்கும். என்னால் சினிமாவில் வர மாதிரிலாம் பைக்கில் ரொம்ப தூரம் ட்ராவல் போட்டு வச்சு ட்ரெயின்லாம் போனால் ஜனதோட உட்காந்து ரசிக்கலாம் மாட்டேன். எனக்கு எப்படா இறங்குவான்னு தான் இருக்கும். திரும்பி இந்த வீட்டுக்குள்ள ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கலாமான்னு தான் இருக்கும். எங்கேயாவது ஜில்லுன்னு கிளைமேட்டு போனால் சளி பிடிக்கும், கடுப்பாக இருக்கும், குளிரும், விடிய காலம் எந்திரிக்கணுமாங்கும். எனக்கு அந்த சைட் சீயிங்கு ஒரு விஷயத்தை ரசிக்கிறது, இயற்கையை ரசிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இதில் வந்து என்னென்னு தெரியல. என் உடம்பு அதுக்கு வாக வச்சுருந்தே வரல. இந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் பயங்கர ட்ராவலர், எப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஒரு புக்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிமா. எனக்கு நான் கேட்பேன், எப்போ பார்த்தாலும் வெளியிலே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பேன். ஸோ அவங்கவுங்க இதுலேயும் ஒரு இதே விஷயத்த வந்து அவங்களுக்கு ஒரு உலகம் ஒன்று இருக்கும். இதில் படத்தில் ஒரு விஷயம் வரும். அந்த பொண்ணு ஒரு குட்டி பொண்ணு கேட்பா, எங்கள் அம்மாவுக்கும், அதாவது ஒரு வந்து மாமா அவர். ஸோ எங்கள் அம்மா அக்கா பொண்ணு. ஸோ எங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கு ஏன் செட் ஆகலை, அவங்க வேறு உலகம் நான் வேறு உலகம்,
இந்த உலகம் ஃபுல்லாக நிறைய உலகத்தால் இருக்குது. இந்த உலகத்துக்குள்ள நிறைய உலகம் குட்டி குட்டி உலகம் இருக்குது. சில உலகம் கனெக்ட் ஆகும், சில உலகம் கனெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சைக்கிளில் போயிடுவார். ஸோ அதிகமாக பேச மாட்டார் அவர். ஸோ அந்த சின்ன சின்ன உலகம் ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு உலகம் வேறு ஒரு மாதிரி தெரியும். மாதிரி தெரில. இந்த படம் பயங்கர எனக்கு இந்த ஒரு அமைதித்தன்மை வந்து எனக்கு டர்கோஸ்கி படத்தில் கிடைக்கும். அவரோட ஆண்ட்ரே ரூப்லவ், மிரர், ஸ்டாக்கர், நீங்கள் டர்கோஸ்கி படம் கண்டிப்பாக பாருங்கள். சினிமாவில் வந்து கவிதைத்தன்மை, போயட்ரி அதை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து அதோட உச்சநிலையை வந்து அடைய வச்சது வந்து டர்கோஸ்கி தான். அதுக்கப்புறம் ராபர்ட் பிரசான், அவரை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஏக்னஸ் வர்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் மேக்கர் இருப்பாங்க. இவங்க 3 பேரையும் அந்த வரிசையில் வைப்பேன். ஹாலிவுட்லேருந்து வந்த விஷயம் வந்து சென்ட்ரல் கான்ஃப்ளிக் தேரியிலேருந்து ஹீரோஸ் ஜர்னி ஜோசப் கேம்பிள்லேருந்து அது ஒரு வகையாரா ஒரு ஹீரோனா கான்ஃப்ளிக் இருக்கணும், ஒரு வில்லன் இருக்கணும், ப்ரோட்டகானிஸ்ட், ஆண்டகானிஸ்ட்டு, ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. சில பேர் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ரவுல் ரூயி வந்து ஹீரோ கான்ஃப்ளிக் தேரி வந்து சென்ட்ரல் கான்ஃப்ளிக் தேரிங்கிற தவறு ஹாலிவுட் வந்து மக்கள் மனசை வந்து கெடுத்திருக்கு. நான் லீனியர் ஸ்ட்ரக்சராக போகலாம், ஸ்டோரிக்குள்ளே மேஜிக்கல் ரியலிசம், சர் ரியலிசம், அது ஒரு கேட்டகரி இருக்கும். ஆனால் மக்களும் பார்க்கணும், அது ஹீலும் ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சில பேர் தான் அதை கை கொண்டு வந்தாங்க. அதை நான் டர்கோஸ்கியை வந்து ஒரு அதிகபட்ச கலைஞராக சொல்லுவேன். இந்த பெர்ஃபெக்ட் டேஸில் வந்து மேஜிக்கல் ரியலிசமும் இல்லை, சர் ரியலிசமும் இல்லை, அதிகபட்ச ஒரு கவிதைத்தன்மையும் இல்லை. சராசரி ஒரு மனிதனோட வாழ்க்கை, ஒரு 5 நாள் வாழ்க்கையில் பார்க்கும்போது அது அதே உணர்வை வந்து எப்படி விமர்சனம் தர முடிச்சுதுங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமே. இந்த ஒரு ஆர்டினரியான வாழ்க்கையை வந்து ஏன் நமக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு வச்சா, இதில் கேட்பாங்க எப்படி அவன் வந்து நிறைய எக்யூப்மெண்ட் வச்சுருப்பார். அவரோட வேனில் வந்து பாத்ரூம் கழுவுற வேலையாகவே இருந்தாலும் நிறைய வாங்கி வச்சுருப்பார். எப்படி இந்த வேலையை இவ்வளோ ரசித்து செய்கிற அப்படின்னு கேட்பான் அந்த குட்டி பையன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். அதுவே சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு என்ன கிடச்சிருந்தாலும் அதை கரெக்டாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் அது வாய்க்காது. இதில் வந்து ஆனால் இந்த படம் நம்ம இந்தியாவோட இதை வந்து ஜப்பானில் தான் பொருத்தி பார்க்கணும். ஏன்னா இந்தியாவோட இதோட அமைப்பு வந்து அரசியல் அமைப்பு ஜாதி ஒடுக்குமுறைக்குள்ளே வரும். ஸோ அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அந்த ஒரு அரசியல்லாம் வந்து அவங்க ஊரில் இவர் அந்த வேலையை சூஸ் பண்ணுறாரு. இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் வந்து அதுக்குள்ளே ஒரு ஜாதி இருக்குது, அது ஒரு ஜாதி ஒடுக்குமுறை இருக்குது. அது வந்து இந்த கக்கூஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். அதெல்லாம் நம்ம இது வந்து ஜப்பானில் பார்க்க அழகாக இருக்கும். அழகான ஒரு கிளாஸான ஒரு பப்ளிக் பாத்ரூம் வந்து அது கழுவாத இந்த கதை. ஆனால் இந்தியாவில் இந்த கதையை நம்ம வந்து இந்த ஒரு ரோலை வச்சு நம்ம அந்த வேலையை விரும்பி செய்கிறாருன்னு காட்ட முடியாது. உலகத்தில் மிகப்பெரிய ஒடுக்குமுறை அப்படின்னு நடந்துச்சுன்னா மனித கழிவை மனிதனே எடுக்கணும், சில பேர் மட்டும் தான் எடுக்கணும்னு ஒரு ஆதிக்க வர்க்கம் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் அரங்கேறிச்சு. இப்போ வரைக்கும் வருஷம் பலாயிரம் பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் தேவைமயிரும் கிடையாது. நான் வந்து வாழ்க்கையை விரும்பி தான் ஒரு பாட்டில் வந்து எந்த தொழில் செய்தாலும் என்ன செய்யும் தொழில்னு சொல்லும்போது ஒரு பாத்ரூம் கடவுள் வந்து கை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுவார். அப்போ சின்ன வயசில் பார்க்கும்போது எனக்கு பாறைன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ பெரிய ஒரு ஜாதி வெறி இருக்குது அப்படி ஒரு ஆளை வந்து பொட்ரே பண்ணும்போது மனசு ரொம்ப பதபதிச்சது. பாத்ரூம் கழுவுற டேங்க் கழுவுறலாம் ஆசைப்பட்டுலாம் அந்த வேலையை சூஸ் பண்ணலாம், படிச்சலாம் அதுக்கு வரல. எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் தள்ளப்பட்ட ஒரு ஆள் மட்டுமே தான் அந்த வேலையை வந்து செய்ய முடியும். ஸோ அதை நான் இந்தியாவுக்கு இந்த படத்தை நான் இது பொருத்தி பார்க்கல. ஆனால் ஜப்பானில் அது வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் அந்த படத்தில் பார்த்தது ஒரு சின்ன வேலையை தொடர்ந்து ஒரே விதமான வாழ்க்கையை வாழ்கிற ஒருத்தர் அதை ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ரசித்து வாழ்கிறது அப்படிங்கிற பகுதிக்குள்ளே தான் நான் இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறது. எனக்கு இதை வந்து பார்க்கும்போது எனக்கு கோடா அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஞாபகம் வந்துச்சு. எல்லோ மேஜிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற பேண்டோட முக்கியமான ஆள் ருச்சி சக்கமோட்டோ அப்படிங்கிற மியூசிக் கம்போசரோட கடைசி நாட்கள் அவரே டாக்குமெண்ட்ரி எடுத்தார். கேன்சர் வந்து கொஞ்சம் நாளாக இருக்க போகிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவரே டாக்குமெண்ட்ரி எடுக்க கோடா CODA வாழ்க்கைனா என்ன, அவருக்கு எந்த மாதிரி இடத்துலேருந்து அவரோட மனசோட இடத்துலேருந்து ஆர்ட் வெளியே வருது, எப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாருன்னு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு இருக்கும். நாள் தேடி கண்டுபிடிச்சி வச்சு டவுன்லோட் பண்ணேன். அதை அடுத்து இது முடிச்சுட்டு அதை அடுத்து பார்க்கலான் இருக்கேன். அவர் வந்து சுனாமியில் அடித்து செல்லப்பட்ட ஒரு பியானோவை எடுத்து தண்ணியில் ஊறி கெட்டுப்போன ஒரு பியானோவை எடுத்து லைவ் கான்சர்ட் பண்ணார். அதிலிருந்து ஒரு சத்தம் வந்து பல ஆயிரம் ஆன்மாக்களுக்கு தரப்பட்ட மரியாதை. ஒரு மாதிரி பயங்கர கமர்ஷியலான பேண்டாக மிகப்பெரிய பாப்புலர் பேண்டாக இருந்து ஹாலிவுட்டுக்குள்ள மியூசிக் பண்ணிட்டு தனியாக வந்து அவான்கார்டாக எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஆன்மீக தேடலுக்கு தன் கலையை பயன்படுத்தி கொண்ட கடைசி காலத்தில் இருந்த ஒரு ருச்சி சகமோட்டோட கோடா அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கும். அதுவும் பாருங்கள். இந்த வாபி சாபி
மாதிரி இன்கம்ப்ளீட்னஸில் அழகாக பார்க்குறது. இந்த இக்கிகாயின்னு ஜாப்பனீஸோட வாழ்க்கை வந்து நிறைய தத்துவங்கள் அடங்கியிருக்கும். பௌத்தம், தாவோயிசம், சாமுராய் கல்ச்சர்லேருந்து ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து நிறைய தத்துவ வார்த்தைகள் ஜப்பானில் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஜப்பான் போய் வாழ்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற அந்த ஒரு ஜென்னஸ் ஆஃப் ஜப்பான் வந்து கிடையாது. நம்ம ஊர் நகரங்களை விட மிக கொடுமையான கம்மி சம்பளத்தில் டாக்ஸிக்கான ஒரு நாடாக தான் மாடர்ன் ஜப்பான் இருக்குது. நமக்கு டூரிசம் வழியாக அவங்க காட்டுறதெல்லாம் வந்து ஒரு புத்த நடுவில் உட்காந்துட்டு அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஜப்பான் மாதிரி தான். அது கிடையாது. நீங்கள் பார்க்குற அனிமியோ, ஜாப்பனீஸ் கல்ச்சரோ, ஜென் புத்திஸ்ட் டெம்பிள் எல்லாமே வந்து ஒன்றந்த ஊருக்கு போனாலும் டூரிஸ்ட் கார்டு நம்பரே விற்பாங்களே, அதுக்கு நான் ஃபோட்டோவை தூக்கி வீடியோவை மாற்றுற மாதிரி தான். நிஜ ஜப்பான் வந்து தற்கொலைகள் அதிகமாக இருக்கிற கடுப்பான வாழ்க்கை முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு ஆண்ட வம்சம் சாமுராய் கல்ச்சர்லேருந்து வெளியே வர முடியாத ஒரு டாக்ஸிக் கல்ச்சராக தான் அந்த நாடுமே இருக்குது. எல்லா நாடுமே அப்படி தான் ஆயிருக்கு. மெக்சிகோனா தொப்பி போட்டுக்கிட்டே வச்சுருப்பாங்க, ஜப்பானில் சாமராய் கத்தி வச்சுருப்பாங்க, இந்தியானா வந்து ரோட்டில் பாத்ரூம் போவாங்க, பாட்டு புக்காக தலையில் பெரிய இது பொட்டு வச்சுருப்பாங்க, சித்தார் வாசிப்பாங்கன்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அவுட்ரு கிளிஷே வச்சுக்கிற மாதிரி தான் ஜப்பானையும். இதில் வந்து ஜப்பானோட வாழ்க்கையெல்லாம் காட்டல. இவர் ஹீரோ மட்டும் அவரோட வாழ்க்கை மட்டும்தான் தினசரி வாழ்க்கை. அவர் ரூமு, செடிகள், புத்தகங்கள், அவருக்கான காரில் போகிற பாட்டு, அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும்போது அந்தந்த நாள் அவருக்கு ஒரு நாள் அழுகுறாரு, ஒரு நாள் சிரிக்கிறாரு, ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், ஒரு நாள் அமைதியாக போகுது, ஒரு நாள் சிரிக்கிறாருன்னா அவருக்கு அந்த ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. ஆனால் அன்றைக்கி நாளை திருப்பி அதே மாதிரி டானே எந்திரிச்சு திருப்பி வேலைக்கு போய்ட்டு திருப்பி அந்த காஃபி கப் எடுத்துகிட்டு வேலை எடுத்துகிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்குற ஒரு சராசரியான வாழ்க்கை. சிங்கிளாகவும் இருக்கார், அதுவும் கதையில் காட்டுறாங்க. அவருக்கு காதல் ஆசை, எனக்கு அடுத்து வாழ்க்கையை வாழணும், ஒரு பெண்ணை தேடுற எதுவுமே காட்டலை. அவர் நிலை வந்து அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கிற நிலையிலே இல்லை. இன்றைக்கி இதை கரெக்டாக பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற இருக்கிற ஒரு ஆள். அதுவும் எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு மனசில் ஒரு தேடல் இருக்குங்கிறது கூட டைரக்டர் யோசிக்கலை, அதை பற்றி காட்டணும்னு ஆசைப்படலை. நவ் இஸ் நவ் அதுங்கிறது தான் படத்தோட ஒரு தாரக ஒரு தத்துவமாகவே படம் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போது நார்மலாக எல்லாரோட இதுலேயுமே வாழ்க்கை முறையிலே வந்து இது விட்டுட்டு போகிறதுங்கிறது நடக்காத காரியம். குடும்ப அமைப்பு இருக்குது, கடன் இருக்குது, பண வர்த்தகம் இருக்குது. உலகமும் இப்போ தனியாக போ அப்படின்னு சொல்கிற மாதிரி உலகத்தில் எந்த ஒரு பகுதியும் இல்லை, எல்லாம் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இருக்கிற வாழ்க்கையை அந்த ஜென்னிலைக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதான். நான் ஒரு டேரக்டராக பாட்காஸ்டாக யூடியூபராக இருக்கேன்னா அதை என்னோடய சின்னலைக்கு எப்படி மாற்றிக்கிறது. நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஐடியில் இருக்கலாம், ஒரு பாடகராக இருக்கலாம், இல்லை டிரைவராக இருக்கலாம். அதை நீங்கள் எவ்வளோ ரசித்து பண்ணுறீங்க. ஆனால் இது இப்படி வச்சுக்கலாம், இப்போ நீங்கள் இருக்கிற வேலை நீங்கள் ரசித்து தான் பண்ணுறீங்களாங்கிறத முதல்ல நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இல்லைனா பிடிச்ச வேலைக்கு கம்மியான சம்பளமாக இருந்தாலும் போய் சேர்த்துட்டு அதை ரசிக்க ஆரம்பிங்க. அது வேணால் நான் வந்து சொல்லுவேன். நான் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ 37 வயசாக இருக்குது, இவ்வளவும் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு, இவ்வளோ தடங்கள் இருக்குது, சோகங்கள் இருக்குது, வெற்றி இருக்குது, எல்லாம் ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னே என்னால் திருப்பி சந்தோஷமாக குளிச்சுட்டு ஒரு வேலைக்கு போக முடியுதுன்னா இதை நான் விரும்பி நான் பண்ண விஷயமா இருக்கனால தான். நான் அதை தான் வாழ்க்கையில் தெளிவாக சூஸ் பண்ணேன். அதாவது பிடிச்ச ஒரு வேலை, அதோட கோல் அடையாட்டியுமே அந்த பயணமே ரொம்ப அழகாக இருக்கும், சஃபரிங்கும் இருக்கும். ஆனால் பிடிக்காத வேலை உங்களுக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் நைட்டு தூக்கம் வராது. இதுதான் வாழ்க்கையில் நான் உணர்ந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கை நரகமாக இருக்குது, எல்லாமே இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணுதுன்னா உங்கள் மனசுக்கு பிடிக்காத வேலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மாற்றிக்கிறது உங்களோட சுதந்திரம். நான் அது சொல்லலை. இந்த ஒரு இதை நான் ஓஷோ வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து ஆசிரமத்தை தங்கியிருக்கீங்களா, தியானம் பண்ணுறீங்க, நல்லாயிருக்கும். நான் ஒரு தனி இடமா ஒரு கேட்டு போட்டு அடைச்சிட்டேன் உங்களை, இங்கே ஏசி ஹால் இருக்குது, தியானம் பண்ணுறீங்க, நல்லா இருக்கும். ஆனால் நிஜ ஆன்மீகம் வருது நீங்கள் இந்த கேட்டை தாண்டி அங்கே இருக்கிற பூனேயில் இருக்கிற மார்க்கெட்லேயோ மக்களாக வாழும்பொழுது தான் உங்களுக்கு அந்த ஆன்மீகம் நான் புரியும். ஏன்னா சராசரி வாழ்க்கையில் தான் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும், துன்பம் அதிகரிக்கும், கடுப்பு அதிகரிக்கும். அங்கே இருக்கிற இந்த ஆன்மீக அனுபவம் பெறாத மக்களோடு நீங்கள் சேர்ந்து வாழும் பொழுது தான் உண்மையான மாற்றம் நிகழும். இல்லைனா இதுக்குள்ளே நீங்கள் அந்த நல்ல ஒரு அனலில் என்ஜாய் பண்ணுற ஒரு கோழி குஞ்சு மாதிரி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இதிலே பழக்கப்படுத்தாதீங்க அப்படிம்பார். ஸோ வாழ்ந்தது மூலமாக ஒரு அனுபவம் அடைந்த ஒரு ஆளாக, ஒரு ஞானம் அடைந்த ஆளாக இவர் சொல்லலாம். ஆனால் அவரும் கடைசியில் அழுகுறாரு, கடைசியில் வந்து அவருக்குள்ளே ஒரு சோகம் இருக்குது, அதை மறைச்சிக்கிட்டு தான் சந்தோஷமாக இருக்காருங்கிற மாதிரி தான் எண்டிங் முடியுதுன்னு நிறைய ஒரு எல்லாருக்கும் ஒரு குழப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அதை வந்து நான் பேச விரும்பல, அது அப்படி இருக்குது.
இதான் இதில் வந்து பாட்டு செலெக்ஷன் ப்ளேலிஸ்ட்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. அவர் என்னோடய பாட்டெலாம் கேட்டாருங்க, ப்ளேலிஸ்ட்லாம் பயங்கர ஹிட் ஆகிருக்கு. அதையும் போய் பாருங்கள், கேளுங்க. நீங்கள் வந்து இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா தயவு செஞ்சு எல்லோரும் போய் நெட்ஃப்ளிக்ஸில் டோக்கியோ டைனர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம மெட்டாமிக்கிஸ் ஜெய்க்கு ரொம்ப பிடிச்ச சீரியஸ், பயங்கர ஃபேவரட் எனக்கு. ஒரு சின்ன நூடுல்ஸ் கடை, சாப்பாடு கடை, நைட்டு திறக்கும், விடிய காலையில் மூடும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. லேட் நைட் 11-12க்கு திறக்கும், காலையில் மூடிடும். அப்போ மட்டும் வேலை செய்கிற ஒருத்தர், அவருக்கு கன்னத்தில் பெரிய தழும்பு இருக்கும், அவர் பேர் தெரியாது, நோபடி, அவர் யாரும் தெரியாது, அவர் நடத்துகிறார். அங்கே வந்து சாப்பிட்றவங்களோட கதை, ஒவ்வொரு எபிசோடும் ஒரு கதையாக இருக்கும். ஒரு ஆக்டர் சாப்பிடுவார், ஒரு ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடுவாங்க, ஒரு லவ்வர் சண்டை போட்டு சாப்பிடுவாங்க, முடியும் போது சேருவாங்க. அவங்க எல்லாம் புலம்போது யார்கிட்ட புலம்புவாங்கன்னா ஹோட்டல் நடத்துகிறாரில்ல அவர்கிட்ட புலம்புவாங்க. ஹோட்டல்னால் பெரிய ஹோட்டலில் சின்னது ஜாப்பனீஸில் குட்டியாக இருக்கும்ல, குட்டி ரூம் தான், ஒரு 5 பேர் உட்காரலாம். அந்த எபிசோட் முடியும் போது இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பண்ணி காட்டுவார், ஒரு மெனு மாதிரி, குக்கிங் மெனு, அழகாக இருக்கும். இவ்வளோ தான். இது வந்து தயவு செஞ்சு பாருங்கள். அதாவது சின்னதாக வாழ்க்கையை அனுபவிக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்கள். அது ஓப்பனிங் ட்ராக்கும் சூப்பராக இருக்கும், பிளேலிஸ்ட் சமையல் இருக்கும். டோக்கியோ டைனர் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இது வந்து பாருங்கள். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரொம்ப சின்ன விஷயம் ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக உங்களுக்கு படம் பார்க்கணுன்னா ஜிம் ஜார்முஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். முக்கால்வாசி பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் எடுத்தவர், பழைய, இப்போது கலர் மாறிட்டார். ஜிம் ஜார்முஷ், JARMUSCH, ஜார்முஷ். ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர். ராபி முல்லர் அவருக்கும் கேமரா பண்ணியிருக்காரு. டாம் வெயிட்ஸ் என்னோடய ஃபேவரட்டான மியூசிஷியன்லாம் இவர் கூப்பிட்டா வந்து உட்காந்துப்பார். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த படத்தை பற்றி ரொம்ப சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான் நான் பேசியிருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் பார்க்குற படம் கமர்ஷியல் படம், மசாலா படம், ஜாலியான படம், கதைகள், த்ரில்லரு, நாயர் எல்லாம் உங்களுக்கு வச்சுக்கிங்க. இந்த என்னோடய விஷன் இது, நீங்கள் பார்க்குற சராசரி படத்துலேருந்து வேறுபட்டது அப்படிங்கிற படத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்குற பழக்கத்தை கொஞ்சம் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டால் அந்த படம் பார்த்துட்டு பாதியில் கூட தூங்குங்க, தப்பே கிடையாது. அந்த படம் உங்களுக்கு போர் கூட அடிக்கட்டும், ஆனால் அந்த போர்னஸ் தான் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஒன்று கொண்டு வரும். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நம்ம பழகணும்னு வச்சு அதுக்குள்ளே ஊற ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் வெளியே போய் இந்த படம் ஆரம்பித்து நீங்கள் சீன் போட தேவையில்லை. இதனால் உங்கள் மனசு ஒன்றும் மாற போகிறது இல்லைன்னா ஒரு புது அனுபவம் ஒன்று கிடைக்கும். ஒரு டர்கோஸ்கி படம் பார்க்கும்போது நீங்கள் சராசரி பார்க்குற படம் மாதிரி இது இருக்காது. வேகமாக போகாது, பாட்டு இருக்காது, ஃபைட் இருக்காது, ஜோக்கு இருக்காது, ட்விஸ்ட் இருக்காது. ஆனால் ஒரு கனவை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் பார்த்த இந்த மாதிரி படம்லாம் நீங்கள் மாற்று சினிமா பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அதுதான் ஞாபகத்தில் ரொம்ப நாள் இருக்கும். உங்களோட திங்கிங் ப்ராசஸை பேட்டர்னை மாற்றின ஒரு கலை வந்து காலத்துக்கும் ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி, அதாவது நம்ம பசங்கிட்டலாம் ஒரு கிண்டல் ஒன்று இருக்கும், ஆர்ட் சினிமா மச்சான், ஆர்ட் சினிமாடா, போர்டா, எல்லாம் அந்த மாற்றம் இருக்கும். அது வந்து பொதுவாக சொல்லி இந்த படத்துக்குள்ளே போக முடியாதபடி இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சினிமா பார்க்குற பழக்கம் நைட் டைமில் வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் பார்த்தது உங்களுக்கு புரியுதுன்னு கூட தேவையில்லை, பாதியிலே கூட தூங்க கூட வச்சுக்கிங்க. ஆனால் அந்த பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிங்க. தயவு செஞ்சு கேட்குறேன் ஓக்லி ஃபேன்ஸை. ஆண்ட்ரே டர்கோஸ்கி கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு இயக்குனர். ரஷ்யன். ராபர்ட் பிரசான், அப்புறம் ஜிம் ஜார்முஷ் சொன்னேன், அப்புறம் விம் வெண்டர்ஸ் சொன்னேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இது என்னோடய ஃபேவரட்டாக இருக்கும். மெதுவான படம். ஒரு 2 பேர் மட்டும் ஒரு 1 hour பேசுகிற படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க போகிறதில்ல. டேர்னிங் பாயிண்ட்டே இருக்காது, ட்விஸ்ட்டே இருக்காது, அப்படியே ஆரம்பித்து அப்படியே முடிஞ்சிடும். ஆனால் ஒரு 4-5 படம் போக அந்த விஷயத்தை நீங்கள் பழகும் போது என்ஜாய் பண்ணிங்க பாருங்களேன். தனியாக இது ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்து பார்க்க வேணாம். கிண்டல் பண்ணி உங்களை பார்க்கவே விட மாட்டானுங்க. கும்பலாக பார்க்குறதுக்கு தான் தேட்டரில் வர சினிமாக்கள் வந்துச்சு. ஃபெஸ்டிவல் படம் வேறு ஒரு வைப். அது செல்ல அவங்க ரூமெல்லாம் சாத்திட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு எனக்குன்னு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அதை தூக்கி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விடுங்க. எவனுக்கு பிடிக்குமோ அவன் மட்டும் லைக் கொடுத்துட்டு அவங்க கூட மட்டும் பேசிக்கிங்க போதும். ஸோ இதுதான். ஸோ நன்றி. பாருங்கள் பெர்ஃபெக்ட் டேஸ். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. இனிமேல் அதிகமாக பாட்காஸ்ட் கொஞ்சம் நிறைய வரும். வீடியோ பாட்காஸ்ட்டும் நான் போடலாமான்னு கேட்டிருந்தேன், எல்லோரும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 80% எஸ், 20% நோ வந்துச்சு. அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி ஃபுல் பாட்காஸ்ட் வந்து நான் ஆடியோவில் மட்டுமே பேசி கேட்குற ஃபீலே வந்து தனி. வீடியோவில் வரும்போது அது என்ன மாதிரி பேசணுங்கிறதையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து இதே ஃபீல் கொண்டு வர முடியுமான்னு வச்சுட்ருக்கோம். நான் ஆடியோவில் கூட மெயின்டைன் பண்ணுற விஷயம் எதுவுமே ப்ரெஷர். சும்மா நீங்கள் ஒரு கேள்வியாக ஒன்று கேட்டேன், இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தேன். ஸோ நன்றி. அந்த படம் பாருங்கள், அது உங்களோட பேசணும்னு தோணுச்சு. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிபே நம்பர் இருக்குது, மேலும் உதவும். நன்றி. இது உங்கள் விஜயவரதராஜின் ஓக்கலொலி.
விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है. विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है.